Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல 30 அலுவலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்க ஜாப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே Facebook, Telegram ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அப்படியே புது சேனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாரானாலும் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அப்ளை பண்ணலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாரானாலும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 4 விதமான போஸ்ட் இருக்குது. 52 காலி பணியிடங்கள் இருக்குது. பதிவேறு எழுத்தர், அலுவலக உதவியாளர், நைட் வாட்ச்மேன் மற்றும் துப்புரவு பணியாளர் 4 விதமான போஸ்ட் இருக்குது. 52 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ விண்ணப்பிக்க கடைசி தேதி மார்ச் 18, 2019. ஸோ பதிவேறு எழுத்தரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 காலி பணியிடம் இருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, குவாலிஃபிகேஷன் வந்து 10th. ஸோ இதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, RC001 2019. இதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது போட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன சுழற்சி முறையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 8 காலி பணியிடத்தை யார் யாருக்குன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்கள் கம்யூனிட்டி இருக்கா, உங்களுக்கு செட் ஆகுமா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது முன்னுரிமையற்றவர் அது இதுன்னு கொடுத்துருக்காங்களா, இதுனா எப்படி எனக்கு புரியல அப்படின்னா இதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன சுழற்சி முறை எப்படி பார்க்குறது, முன்னுரிமை அற்றவர்னா என்ன. ஸோ இதுனா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ கீழே டைட்டில் அந்த வீடியோட பெயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எழுத்தா வரும். அதில் வந்து அதான் டெஸ்கிரிப்ஷன், அதில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இன சுழற்சி முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ இந்த 8 காலி பணியிடத்துக்கு 8 இது கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த 8ல் நீங்கள் எதில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு சில பேருக்கு நிறைய இதில் எலிஜிபிள் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இதில் எனக்கு செட் ஆகுது அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாவது அலுவலக உதவியாளர் மொத்தம் 30 காலி பணியிடம் இருக்குது. ஸோ 30, ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஆனால் நீங்கள் எதில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அலுவலக உதவியாளர் OA002 2019 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, அலுவலக உதவியாளர் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஸோ அதே மாதிரி இன சுழற்சி முறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த அலுவலக உதவியாளரோட அந்த நம்பர் OA002 2019. அது மட்டும் இல்லாமல் இந்த இன சுழற்சி முறை மொத்தம் 30 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்களா, அந்த 30 காலி பணியிடம் யாருக்குன்னா போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த இன சுழற்சிக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், மொதல் இன சுழற்சி இதுனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ பொது பிரிவினர், பொது முன்னுரிமை அற்றவர் அப்படின்னா என்னது, முதல்ல முன்னுரிமை உள்ளவர்னா என்னது தெரியுமா, மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற உதவிகள், கலப்பு திருமணம் பண்ணவங்க இந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்க முன்னுரிமை உள்ளவர்கள். முன்னுரிமை அற்றவர்னா எந்த வித எக்ஸ்ட்ராவே எனக்கு எதுவும் கிடையாது, வெறும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை அற்றவர். ஸோ ஃபஸ்ட் போஸ்ட் பார்ப்போம். பொது பிரிவினர், பொது முன்னுரிமை அற்றவர் 5. அதாவது பொது பிரிவினாலே எல்லா கம்யூனிட்டியும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்த முன்னுரிமை அற்றவருக்கு 5 வேலை கொடுத்துருக்காங்க அந்த 30ல். ஸோ ரெண்டாவது பொது பிரிவினர் பெண்கள் முன்னுரிமை அற்றவர் 3. அதாவது எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் முன்னுரிமையற்ற பெண்களுக்கு ஒரு 3 வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பொது பிரிவினர் பொது முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த முன்னுரிமை பெற்றவர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஆதி திராவிடர், PC, MBC, DNC எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதில் முன்னுரிமை பெற்றவருக்கு கொடுத்துருக்காங்களா அற்றவருக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 காலி பணியிடம், 5ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இதுக்கான நம்பர் NW0003 2019 நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன சுழற்சியும் கொடுத்துருக்காங்க. அந்த 11 காலி பணியிடம் யாருக்குன்னா போகுதுங்கிறத. ஸோ உங்களுக்கு எதுவுமே இந்த இன சுழற்சி பார்க்க தெரியலனா ஒரு இன சுழற்சி நம்ம ஒரு வீடியோ போட்டுப்போம், அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 11ல் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக முழு நேர துப்புரவு பணியாளர் M0004 2019. இதுக்கும் 5ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனு, காலி பணியிடங்கள் 3 இருக்குது. ஒருவேளை உங்கள் கம்யூனிட்டிக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பொது பிரிவினர்லேயும் முன்னுரிமை அற்றவர் அப்படின்னு இது கொடுத்துருந்துச்சின்னா நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பொது பிரிவினருக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து மற்ற கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சலுகை இருக்காது. அதாவது வயது வரம்பு சலுகை அந்த மாதிரி இருக்காது. 18லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ கடைசியாக அந்த முழு நேர துப்புரவு பணியாளர் மொத்தம் 3 பணியிடம் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் நான் என்ன சுழற்சி முறையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முழு நேர துப்புரவு பணியாளர் M0004 2019 மொத்தம் 3 காலி பணியிடம் இருக்குது. 5ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனு. இந்த 3 பணியிடத்தை பணியிடம் யார் கொடுக்குறாங்கன்னா பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் தவிர, அதாவது BC கேண்டிடேட், BC முஸ்லீமை தவிர BC கேண்டிடேட் இருப்பாங்களா, அந்த BC கேண்டிடேட்
முன்னுரிமை அற்றவர் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொதுன்னு கொடுத்துருக்காங்களா, அது என்ன மீனிங்னா பிசி இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கொடுத்து அதில் ரெண்டாவது பொதுன்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஆண்கள் பெண்கள்னு அர்த்தம். ஓகே, ஸோ பிசி கேட்டகரியை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு முன்னுரிமை அற்றவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி பொது பிரிவினர் முதல்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ பொது பிரிவினரில் ஆண்கள் பெண்களுக்கு முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது ஆதி திராவிடர் கேட்டகரியில் ஆதரவற்ற விதவைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த துப்புரவு பணியாளரை யாருன்னா அப்ளை பண்ணலாம்? ஸோ ஆதி திராவிடருக்கு கொடுத்துருக்காங்க, பிசிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிசி முஸ்லீம் கொடுக்கல, எஸ்டிக்கு கொடுக்கல. ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒருவேளை உங்கள் கம்யூனிட்டிக்கு இல்லாத பட்சத்தில் இந்த பொது பிரிவினர் பாருங்கன்னு சொன்னோம்ல. ஸோ பொது பிரிவினர் பொது முன்னுரிமை அற்றவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தால் ஆணோ பெண்ணோ முன்னுரிமை அற்றவர் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொல்லி முறை பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 ஒவ்வொரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/1/2019 கணக்குப்படி ஜென்ரல் கேண்டிடேட் 18-30, பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் 18-32, எஸ்சி எஸ்சி எஸ்டிஏ மற்றும் அனைத்து பிரிவு சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் 18-35. அதாவது 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 19 பிறந்திருக்கணும் எல்லாத்துக்கும். 1/1/2019 கணக்குப்படி. ஸோ இந்த உச்ச வயது வரம்பு இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ்ட்ரா 10 வருஷம் கொடுக்குறாங்க. அடுத்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 போஸ்ட் பதிவேறு எழுத்தர் அலுவலக உதவியாளருக்கு மட்டும் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்குது. மீதி உள்ளதுக்கு உள்ள இரவு காவலர் துப்புரவு பணியாளருக்கு இன்டர்வியூ. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் 18/3/2019. ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள், தேவையான டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணி ரிஜிஸ்டர் போஸ்ட்டுன்னு ஸ்பீட் போஸ்ட்டில் இந்த அட்ரஸுக்கு தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விழுப்புரத்துக்கு நீங்கள் வந்து மார்ச் 18 அவங்களுக்கு போகிற மாதிரி சென்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு மார்ச் 15-14 நீங்கள் அனுப்பணும். ஸோ அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ பயிற்சியுடன் கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கிடையாது. ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த கடையிலும் கேட்காது. இன்னும் நிறைய பேர் எந்த கடையில் கிடைக்கும், எங்கே போய் நான் வாங்கணும் அப்படின்னு கூட கேட்குறாங்க. இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ சைன் பண்ணிக்கோங்க. இந்த இதில் ஃபோட்டோ ஒட்டி அதில் சைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அதுக்கு பிறகு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மற்றும் குறியீட்டு எண். ஸோ இதை போட்டுக்கோங்க. குறியீட்டு எண் நம்ம அதில் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அதை போட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளராக என்ன துப்புரவு பணியாளராக அப்படி எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 4 விதமான போஸ்ட் இருக்குல்ல, அந்த 4 விதமான போஸ்ட்டில் நீங்கள் எத்தனைக்குனாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, 4க்கு எழுதி பண்ணால் 4க்குன்னு அப்ளை பண்ணுறேன், 2க்கு எழுதி பண்ணால் 2க்கும் அப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷனாக தனித்தனி கவரில் அனுப்பணும். அதுதான் ஒரே கண்டிஷன். ஸோ ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகே, விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் போட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிங்களோ அது அந்த பதவிக்கு நேர் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு குறியீடு இருக்கும். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட பெயர் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் தந்தை கணவர் பேர் போட்டுக்கோங்க, பிறந்த தேதி, அடுத்து பாலினம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கல்வி தகுதி மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ கூடுதல் தகுதி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓட்டுநர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தான் அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும். இப்போ எனக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில இதை அட்டாச் பண்ணணும். ஸோ இனப்பிரிவு நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதர்ஸ் இந்த மாதிரி. ஸோ உங்கள் ஜாதி உட்பிரிவோட போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் இதில் ஏதாவது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு டேஷ் போட்டு விட்ருங்க அப்படியே. ஸோ ஜாதி உட்பிரிவுடன் ஸோ பிசி நாடார் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் இது என்னதோ அதை போட்டுக்கோங்க. தேசிய இனம் மதம் அதாவது இந்தியன். உங்கள் மதம் என்னது, இந்துவா கிறிஸ்டினா அதை போட்டுக்கோங்க. இந்தியன் போட்டு கோடு போட்டு அதை மதத்தை போட்டுக்கோங்க. உங்களோட ஊர் மற்றும் சொந்த மாவட்டத்தை கேட்டிருக்காங்க. அதாவது பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம், திருமண நிலை கேட்டிருக்காங்க. உங்களோட நிரந்தர முகவரி எழுதிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது எழுதிக்கோங்க. ஆனால் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்து முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னா ஆமாவா இல்லையா அப்படின்னு போட்டுட்டு என்ன முன்னுரிமை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன முன்னுரிமைங்கிறத இந்த 14 அது நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஆதரவற்ற விதவினா அந்த ஆதரவற்ற இதில் ஆமில் ஒரு டிக் போட்டு விட்ருங்க. ஸோ தமிழ் வழி கற்றவரான்னு கேட்டிருக்காங்க. ஆமெனில் ஒரு நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதாவது அந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கரெக்டாக அட்டாச் பண்ணணும். நீங்கள் ஆம்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து குற்ற வழக்கில் இது பண்ணிங்களா, அடுத்து கிரிமினல் வழக்கு அப்படி ஏதாட்டு இருக்கும், இதனால் மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க, இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் ரிலேட்டிவ் யாரும் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. இருந்தால் இருக்குது, இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அதோட நம்பரை போட்டுக்கோங்க. ஒரு 10 ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா 10ன்னு போட்டுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ கடைசியில் உங்களோட கையெழுத்து. ஒரு முக்கியமான நோட்டீஸ். ஸோ நிறைய பேருக்கு இது டவுட் வரீங்கன்னா சொல்லச்ச குறியீட்டில் என்னத்தை போடுறது அப்படின்னு.
உதாரணத்துக்கு நான் வந்து தேனி கோட்டோட நோட்டிஃபிகேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தேனி கோட் நோட்டிஃபிகேஷனில் இந்த இன சுழற்சி முறை முதல்ல உள்ளது இன சுழற்சி முறை, ஓகேவா? அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அண்ட் சீர மரபினர் முன்னுரிமை உள்ளவர் அப்படிங்கிறது இன சுழற்சி முறை. ஸோ அதுக்கான காமனான குறியீடு எல்லாத்துக்குமே ஒரு இன சுழற்சி முறைக்கு காமனான ஒரே இன சுழற்சி குறியீடு தான் இருக்கும், ஓகே? ஸோ அதனால் இப்போ அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சீர் மரபினர் முன்னுரிமை உள்ளவர்கள் இந்த இன சுழற்சிக்கான இந்த இன சுழற்சி குறியீடு வந்து 3. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் குறியீடு வந்து நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து கொடுக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த விழுப்புரம் நோட்டிஃபிகேஷனில் வெறும் இன சுழற்சி முறையை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அந்த குறியீடுன்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த நம்பர் போட்டிருக்கிறது எல்லாமே அந்த போஸ்ட்டு இத்தனை போஸ்ட்டுன்னு தான் அர்த்தம், ஓகே? ஸோ அவங்க கொடுக்காம நாம் எப்படி அந்த என்ன இன சுழற்சி குறியீடு நம்ம செக் பண்ணி போடுறது? ஸோ அதனால் இந்த இடத்துல இன சுழற்சி குறியீடுன்னு எதுவும் நம்பர் போடணுமா, இல்லைனா இந்த இன சுழற்சி முறையே இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பொது முன்னுரிமை உள்ள முன்னேற்றம் அப்படின்னு இன சுழற்சி முறை இருக்குல்ல, அதை ஏதாவது எழுதணுமா? ஸோ அப்படிங்கிற டீட்டெயிலை நான் விசாரித்து சொல்கிறேன், ஓகே? மற்றபடி எல்லா டீட்டெயிலும் சேம், எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஒரு கட்டத்தில் நம்ம என்னத்தை போடணும் அது மட்டும் பாக்கி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இது தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எதில் தெரிவிப்பேன் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் டெலகிராமில் நான் போட்டு விட்ருவேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபஸ்ட்டு கமெண்ட் இதிலே நான் போட்டு விட்ருவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வரமாக வைங்க. ஸோ இனிமேல் வந்து தேவையான டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணணும். ஸோ கல்வி சான்று, ஸோ மார்க் ஷீட்டு, டிசி அந்த மாதிரி, அதுக்கு சாதி சான்று, அனுபவ சான்று இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃபு, ஸோ ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அடுத்து வயது சான்று, வயது குறிப்பிட டேட் ஆஃப் பர்த் குறிப்பிடப்பட்ட ஏதாவது ஒரு சான்று. ஸோ அடுத்து வேலைவாய்ப்பு ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்று, முன்னுரிமை கோரிங்க அப்படின்னா முன்னுரிமை சான்று வச்சுக்கோங்க, மற்றும் பிற சான்றுக்கு எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக இருப்பிட சான்றுக்கு பதிலாக இதில் ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. அதில் 5 இதில் ஏதாவது ஒரு 2 ஜெராக்ஸ் நீங்கள் வைக்கணும். ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, பாஸ்புக்கு, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இதில் வந்து 5ல் ஏதாவது ஒரு 2 ஜெராக்ஸ் நீங்கள் வைக்கணும் இருப்பிட சான்றுக்கு பதிலாக எவிடன்ஸாக. ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்க போகிறீங்க. எல்லா ஜெராக்ஸுமே நீங்கள் கையெழுத்து போடணும். கையெழுத்து போடலைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான் எடுக்கணும். எல்லாத்துக்குமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டுக்கோங்க, அதாவது உங்களோட கையெழுத்தை கீழே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு வச்சாச்சு. இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு A4 சீட் கவர் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த A4 சைஸ் கவரில் வந்து விண்ணப்பிங்க பதவியின் பேர் போட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிங்களோ அதை பேர் போட்டுக்கோங்க. 4 போஸ்ட் இருக்குது, 4ல் நீங்கள் எத்தனைக்கு நாளும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் வந்து ஒரு விண்ணப்பத்தில் ஒரு பதவி தான் விண்ணப்பிக்கணும். ஸோ ஒரே இதில் விண்ணப்பிக்கும் பயன் போட்டு 4 பேரும் எழுதிடக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் விண்ணப்பிக்கணும்னு நினச்சா நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அடுத்து இன சுழற்சி பிரிவு. ஸோ இன சுழற்சி பிரிவில் இன சுழற்சி பிரிவு போட்டுக்கோங்க. ஸோ இன சுழற்சி முறைங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் யாருன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் எது இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு பொது பிரிவினர் /பெண்கள் /முன்னுரிமையற்றவர் போட்டு 1. ஸோ இதை தான் நீங்கள் அந்த இடத்துல எழுத போகிறீங்க இன சுழற்சி முறை. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது நீங்கள் இன சுழற்சி முறையை எழுத போகிறீங்க, கட்டாயம் எழுதணும். ஸோ எழுதிட்டு 2 போட்டு இந்த அட்ரஸ் தலைமை குற்ற நீதித்துறை நடுவர், தலைமை குற்ற நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விழுப்புரம். ஸோ இது வந்து மார்ச் 18, 2019 அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க உங்கள் முகவரியில். ஸோ என்வலப் வைக்கணும், அதனால் ஒன்றுமே தேவையில்லை, என்வலப்னா தேவையில்லை. ஸோ அடுத்ததாக ஒரு கோர்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு அடுத்து என்னென்னா எப்படின்னா நம்ம செக் பண்ணுறது, நம்ம அக்செப்டாக செலக்ட் ஆகணும். மினிமம் 3 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் டைம் எடுக்கும். ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. ஈகோட் விழுப்புரம் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு, தேவையான டாக்குமெண்ட்னா கையெழுத்து போட்டு வச்சாச்சு. A4 சீட் கவரில் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் என்னென்னு எழுதியாச்சு, இன சுழற்சி பிரிவு எழுதியாச்சு, 2 அட்ரஸ் எழுதியாச்சு, உங்கள் முகவரி எழுதியாச்சு. இது அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இன்னும் ஸ்பீட் போஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்ச் 18, 2019 இந்த கோர்ட்டுக்கு அந்த அட்ரஸுக்கு அவங்களுக்கு போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.